விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். பிஏஎஸ்எஃப் இன்கம்ஸின் அடுத்த வீரிய ஒட்டு ரக வெண்டை ரகத்தை பற்றி அறிய மற்றும் அதற்கு முன் என் பெயர் ராமகிருஷ்ணன், டெரிட்டரி மேனேஜர், பிஎஸ்எஃப் இன்கம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மதுரை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இசைராஜ். நான் பிஎஸ்எஃப் இன்கம்ஸ் கம்பெனியில் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பணிபுரிகிறேன். பாத் பத்தாக்கே என்றால் இது உங்களுக்கு தெரியுமா? இந்த நிகழ்வு நடைபெறும் இடம் தமிழ்நாடு மாநிலம், திருநெல்வேலி மாவட்டம், அழகியபாண்டியபுரம் கிராமம். முன்னதாக பிஎஸ்எஃப் இன்கம்ஸை பற்றி ஒரு சிறிய விளக்கம். பிஎஸ்எஃப் இன்கம்ஸ் கம்பெனி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெண்டையில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு விதையை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்கிற வேலையை பண்ணுறோம். இப்போ ஆராய்ச்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு ரகம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ஒரு 4 ஆண்டுகள் வேறு சீசனில் அதை நம்ம பயிர் பண்ணி அது எல்லா ஏரியாவுக்கும் சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்போம். வியாபாரிகிட்ட கருத்து கேட்டு அந்த ரகம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்கிற வேலையை பிஎஸ்எஃப் இன்கம்ஸ் கம்பெனி செய்கிறோம். இதில் நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு 2008-10 காலங்களில் சக்தி அப்படின்ற ரகம் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ரகம் இந்தியா ஃபுல்லாக விவசாயிகளோட நன்மை பெற்ற ரகமாக இருந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சாம்ராட் அப்படின்ற ரகமும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ரகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விவசாயிகளோட நம்பிக்கையை பெற்ற ரகம் அந்த சாம்ராட். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டில் சேனானின்ற ரகம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் நம்ம புதுசாக வரக்கூடிய ரகத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களெல்லாம் இந்த நேரலையில் சந்திக்கிறதுல. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வெண்டை உங்களுக்கு விவசாயம் 2500 ஏக்கர் வரைக்கும் செய்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கள் லோக்கல் உள்ள சந்தைகளுக்கும் அனுப்புகிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கேரளாவுக்கும் இங்கேருந்து நிறைய காய்கள் போகுது. வெண்டை மட்டும் கிடையாது, அனைத்து காய்கறிகளுமே இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை டெரிட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12,000 ஏக்கருக்கு மேலே பயிர் பண்ணுறாங்க. அதில் உற்பத்தி ஆகக்கூடிய காய் எல்லாமே லோக்கலில் சந்தைகளுக்கும் போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கேரளாவுக்கு போகுது. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. மதுரையிலேருந்து, உசிலம்பட்டிலேருந்து, ஆண்டிப்பட்டிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குது. பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கு போகுது. ஸ்ரீலங்கா போகுது, துபாய் அனுப்புகிறாங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஓமன் இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த காய்கறிகள் உற்பத்தி பண்ணுற காய்கறிகள் அங்கே அனுப்புகிறாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு 60,000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு பயிர் பண்ணுறாங்க. இதில் உற்பத்தி ஆகக்கூடிய காய்கள் லோக்கல் சந்தைக்கும் போகுது, கேரளாவுக்கு நிறைய போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க. இது இல்லாமல் சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி சிட்டிகளுக்கும் இங்கே உற்பத்தி பண்ணுற காய்கள் போய் சேருது. இப்போ அப்போ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இசைராஜ் பொதுவாக வெண்டை விவசாயிகள் பயிர் பண்ணும்போது என்னென்ன சவால்கள்லாம் அவங்க ஏரியா விவசாயிகள் சந்திக்கிறாங்க? சார், வெண்டை பயனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக முதல்ல இலை சுருட்டு வைரஸ் நோய் மற்றும் மஞ்சள் நரம்பு தேமல் நோய், இந்த 2 நோய் அதிகமாக விவசாயிகள் பாதிக்குது. இன்னொன்றுனால அதிகமான மகசூல் இழப்பு, சீக்கிரமாக முடிஞ்சு அந்த நிறைய பிரச்சனை இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டை போடுறாங்கன்னா 20 பறிப்பு 30 பறிப்பு பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செடி நலந்தால் கூட அப்படி செடி காய்க்காம நின்று போயிடுது. அதனால அவங்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரகம் ஒரு சீசனில் பயிர் பண்ணுறாங்கன்னா அதே ரகத்தை அடுத்த சீசனில் பயிர் பண்ணும்போது அது சரியாக காய்க்காமல் போயிடுது. அதை தவிர மார்க்கெட்டில் ஒரு சில ரகங்கள் கொண்டு போகிறாங்க. அதில் காயின் தரம் கம்மியாக இருக்கிறதுனால ₹2 5 வரைக்கும் கம்மியாக போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் விவசாயிகள் வயர்லெஸ்ஸாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற இலை சுருட்டு வைரஸ் நோய் மற்றும் மஞ்சள் நரம்பு தேமல் வைரஸ் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமாக பயிர் அறுவடை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறுவடைனா காப்பு சீக்கிரமாக நின்றது. 20 பறிப்பு 30 பறிப்புலேயே உங்களுக்கு நிற்கிது அப்படின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் காய் மற்ற காய்கள் போகிற விலைக்கு போகாமல் கம்மியாக காய் போகிறது. அதே மாதிரி ஒரு ரகம் ஒரு டைம் பயிர் பண்ணி அடுத்த டைம் பயிர் பண்ணும்போது சரியில்லைன்னு சொல்கிறாரு. காரணம் அந்த ரகத்தினுடைய நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அந்த கோடையில் நல்லா இருக்கலாம், அப்புறம் மழை காலத்தில் அது உங்களுக்கு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, விவசாயிகளாகிய நீங்கள் ஒரு ரகம் பயிர் பண்ணணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல மஞ்சள் நரம்பு தேமல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இலை சுருட்டு வைரஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயோட தரத்தை நீங்கள் செக் பண்ணணும். 2வது உங்களுக்கு அது எத்தனை பறிப்பு வருதுன்றதையும் பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு
வெண்டையில உள்ள சவால்களை வந்து வந்து நம்ம வந்து அந்த ரகத்தில் மூலியமாக வந்து தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதை பயிர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் உறுதியாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிகழ்வில் வந்து பிஎஸ்எஃப் மிஷின் அடுத்த வீரிய ஊற்றக வெண்டையை வந்து நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஆதித்தனை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அவர் வந்து நம்ம ட்ரையல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம ரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கம்பெனிக்கு வந்து இருக்கிறவர். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தவுடன் நம்ம அடுத்து வணக்கம் ஆதித்தன். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து இங்கே இந்த ஏற்கனவே இப்போ வந்து இங்கே நம்ம பயிர் பண்ண ரகத்தை பற்றி நிறைய வந்து பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ரகத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சோதிச்சு பார்த்துருக்கீங்க சார். ஸோ உங்கள் சோதிச்ச அனுபவத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்கலாம். இதில் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதித்யன். நான் வந்து பிஎஸ்எஃப் ப்ரொடக்ஷனில் வந்து ட்ரையல் ஸ்பெஷலிஸ்ட்டாக 2 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நான் கடைசி ஒரு 1.5 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் ட்ரையலில். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வெண்டைக்காய் சாகுபடி செய்கிற ஏரியாவிலையும் நாங்கள் போட்டு பார்த்தாச்சு. இந்த ரகம் மெயினாக பார்த்தீங்கன்னா வைரஸ் வெண்டைக்காய் சாகுபடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் முதல்ல வர பிரச்சனை வந்து வைரஸ், எலிசொரிட் வைரஸ், மஞ்சள் நரம்பு வைரஸ். நம்ம போட்ட எல்லா ட்ரையல்லையுமே ஃபார்மரோட ஃபீட்பேக் என்னென்னா இந்த ரகம் வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா தாங்கி இலிசெரிட் வைரஸ்க்கும் இது மஞ்சள் நரம்பு நோய்க்கும் நல்லா வைரஸ் தாங்கி வந்திருக்கு. அது ஒரு ஃபீட்பேக் சார் ஃபார்மர்லேருந்து. 2வது பார்த்தீங்கன்னா மற்ற ரகங்கள் வந்து 30 பறிப்புக்கு அப்புறம் ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்க பிரச்சனை. 30 பறிப்பு வருது, அதுக்கப்புறம் வரும் 25 பறிப்பு வருது, என்னது அதே மாதிரி பிரச்சனை நம்ம இந்த புது ரகத்தில் வரதில்லை. அதே மாதிரி இந்த நாங்கள் வந்து சேலத்தில் சோதிக்கும் போது 50 பறிப்புக்கு மேலே நாங்கள் இந்த வெரைட்டியில் எடுத்துருக்கோம். ஃபார்மர் லேண்ட்லேயே எடுத்து பார்த்தோம். ஆதித்தன் நீங்கள் சோதனை பண்ணது 3 சீசனுக்கும் சோதனை பண்ணிருக்கீங்களா? இப்போ கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம். சார் நம்ம ட்ரையல் போடுறதே வந்து எல்லா இந்த 1.5 வருஷமாக ட்ரையல் போடுறது இந்த இவ்வளோ நேரம் எதுக்காக எடுத்துக்கிறோம்னா எல்லா சீசன்லையும் நம்ம சோதிக்கின்றதுக்காக தான் எல்லா இதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 சீசன்லையும் சோதிச்சு பார்த்ததில்ல விவசாயிகள் எல்லாமே வந்து விரும்பியிருக்காங்க. ஸோ அதாங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் இந்த ரகத்தை சோதிச்சு பார்த்தாச்சு, மதுரை டெரிட்டரி முழுவதும் சோதிச்சு பார்த்தாச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரகத்தை வந்து பயிர் பண்ண விவசாயிகள் வந்து வேறு ரகம் கூட தான் நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். அதை வந்து சொல்கிற கருத்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து செடி வீரியமாக வருது, அதிக பறிப்பு வருது, வைரஸ் நோய் வந்து இலிசெரிட் வைரஸும் மஞ்சள் நரம்பு தேமல் வைரஸும் தாங்கி வருது சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து 30 பறிப்புக்கு மேலே 40 பறிப்பு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பர் 1 ரேங்க் கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 50 பறிப்பு தாண்டி தான் வந்திருக்கு. இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் நம்ம வெரைட்டியில் என்னென்னா இப்போ மழை பனி நாளில் வந்து அதிகமாக காய் வெண்டைக்காயில் வராது. என்ன காரணம்னா வெண்டைக்காரங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த அடிசாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி குளிர்காலத்துலையும் மழை காலத்துலையும் அதிகமாக இந்த அடிசாம்பல் நோய் வரும். பட் ஆனால் நம்ம வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா அடிசாம்பல் நோய் நீங்கள் இந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ வந்து கடைசியில் கொடுப்போம். இந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிசாம்பல் நோய்க்கு எவ்வளோ எதிர்ப்பு திறன் மற்ற வெரைட்டியை கம்பேர் இலைகளே இல்லாமல் இருக்குது. நம்ம வெரைட்டியில் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் இதை கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புமிக்க ரகத்தை வந்து பிஎஸ்எஃப் மிஷின் அடுத்த புதிய வீரிய ஒட்டுரக வெண்டை வந்து நம்ம கம்பெனியை வச்சிருக்க பேர் வந்து வெற்றி. இந்த ரகத்தை வந்து அறிமுகம் செய்கிறதுல நாங்கள் வந்து பெருமை வந்து மகிழ்ச்சி வந்து அடைகிறோம். இப்போ நம்ம வெற்றி ரகம் வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ இந்த வெற்றி ரகம் பயிர் செஞ்ச விவசாயிட்ட அவருடைய கருத்தை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சரி, வணக்கம் சார். என் பேர் ஆனந்தன், திருநெல்வேலி மாவட்டம், மானூர் வட்டாரம், அலையண்டத்து பஞ்சாயத்து. இந்த விதை இப்போ ஒரு 10 வருஷமாக நாங்கள் வெண்டைக்காய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக காய்கறி. ஆமாம் சார், காய்கறி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக அந்த வெண்டை நான் ஊனிக்கிட்டுக்கல இந்த வெட்டி விதையை ட்ரையல் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை ஒரு தட்டு ஊனி வச்சோம். அது ஊனில் நல்ல ஒரு விசேஷமான வருது கேட்டிங்களா. இந்த வெண்டைக்கும் பழைய வெண்டைக்கும் இந்த புது வெண்டைக்கும் வெட்டி வெண்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ 30 பறி கிட்ட பறிச்சிட்டோம். ஒரு 20 பறி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஒரு மஞ்சள் நோய் வைரஸுக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இதை வந்து வைரஸ் நோய் நல்லா தாங்கி வந்திருக்கு. ஆமாங்க சார், நல்லா தாங்கி வந்திருக்கு. அதோட 1-2 மஞ்சள் நோய் வைரஸ் வந்திருக்கு. இதில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பயிர் ரகத்தில் வந்து நோய் இருக்குது சார். இதில் வந்து வைரஸ் இப்போ இதை 30 பேர் பறிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் பயிர் பண்ண ரகம் வந்து அந்த அளவுக்கு வந்து 20 பறிப்பு வரும்னு சொல்கிறீங்க. ரகம் வந்து அந்த மாதிரி பறிப்பு வரும்? இல்லைங்க சார், அதில் வராது வாய்ப்பு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா இது வந்து நோய் நோய் தாங்குற தன்மை வந்து குறைவாக இருக்கிறதுனால இது தாங்கு. மற்ற ரகம் வந்து உங்களுக்கு பறிப்பு கம்மியாக வரும். வெற்றியை பொறுத்தளவுக்கு 30 பறிப்பு பறிச்சிருக்காச்சு, ஒன்றும் 20 பறிப்பு வேறும் பறிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்கிறேன். நல்லா இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த காய் எப்படிங்க? இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி எடுக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, பச்சை பச்சையும் இருக்கிற காய். வச்ச விலை 10 ரூபாய்க்கு வச்சாங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துருவாங்க. சில காய் இப்போ இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 15 வச்சாங்கன்னா 5 ரூபா குறைத்தா இருக்காங்க. 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. இது நல்ல ஒரு தரமாக இருக்குது. காய் நல்ல சூப்பராக இருக்குது. இதை அடுத்து எப்போ வெற்றி விதை எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஏக்கர் போடணும்,
இவங்கள ஏற்பா எப்போ விதை கொடுத்தாலும் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன். இது விவசாயம் எல்லாமே விரும்புவாங்க இந்த விதை. கேட்டிங்களா? நல்லாயிருக்கு. அது எந்த மாற்றம் இல்லை. கேட்டிங்களா? எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஆமாம். நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா அந்த விதை எதிர்பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு இந்த காய் உடைக்கிறது சார் காய் நொடிக்கு அது ஒரு 10 பறிக்கு அந்த பழைய வெண்டைகளோட சரியில்லை. இது ஆரம்பத்துலேருந்தே நல்லாயிருக்கு. நொடிப்புக்கு நல்லாயிருக்கு. எல்லாருமே நம்ம விவசாய ஆட்களுமே கேட்டேன். நல்லா இருக்குன்றாங்க. இதை இப்போ நான் ஒரு 10 இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு ஆமாங்க சார். நல்லாயிருக்கு. சில வெண்டைகளோட கொஞ்சம் ஒரு 10 பறி கொஞ்சம் கஷ்டமாக செய்யும். பொம்பளையே சேசும். மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஞ்சம் சரியாக வந்துடும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா வெற்றி விதை நல்லாயிருக்கு. ஆமாம். சரிங்கய்யா. ரொம்ப நன்றி. நல்லபடியாக வந்து என்னை பராமரித்து இந்த ரகம் வந்து நல்லபடியான ரகம் அப்படின்றத நீங்கள் நீங்கள் எப்போவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னோன்னே 1 ஏக்கர் சாம்பிள். அதுக்கடுத்து நிறைய ஆட்கள் வராங்க. விரும்பி வருவாங்க இதை கேட்கறதுக்கு. சரிங்களா? நல்ல மார்க்கெட் போகும் சார். சரி, நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் ஒத்துழைப்புக்கு. சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வேறு ரகம் வந்து எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து எப்படி அதை காய்ச்சிருக்குன்றதை வந்து நம்ம பார்த்து வாங்க. அந்த காயை பார்த்தீங்களா சார், இவ்வளோ தன்மையாக இருக்கும் பார்த்தீங்களா? காயோட அருமையாக பாருங்கள். ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செடியோடைய வீரியம் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்கு. இன்னும் வந்து 20 பறிப்பு பறிக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஆமாம், 20 பறி தாண்டி போகிற பறியாது. தாண்டி உறுதியாக பறிக்கும் பறிக்க. ரகம் வந்து நல்லா உடைக்கிறதுக்கும். ஆமாம் சார், ஒடிக்கிறது நல்லா இருக்கும். இந்த பாருங்க, அழகாக இருக்குது ஒடிக்கிறது. பாருங்க, சடக்கு சடக்கு சடக்குன்னு ஒடிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே விவசாயி அந்த பக்கத்தில் வந்து வேறு ரகம் போட்டிருக்காரு. நம்ம அந்த ரகத்தையும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த ரகத்தில் வந்து இந்த மஞ்சள் நரம்பு தேமல் வைரஸ் வந்து இருக்குது. பெருது பார்த்தீங்களா? அதே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால காயோட கலர் வந்து கலரும் மங்கிடுவோம், காயும் புரியும். காயும் புரியும். பாருங்க, செடியும் வந்து உங்களுக்கு வந்து காய்ப்பு திறனை வந்து அப்படியே வந்து இல்லை, அதில் எவ்வளோ தன்மை இருக்குது. எல்லாம் ஒரே நாள் ஒன்று தான். ஒரே நாள் தண்ணி பார்த்துருவாங்க. இதில் வந்து அந்த மஞ்சள் நரம்பு தேமல் வந்துட்டு பார்த்தீங்களா? இருக்கு. மஞ்சள், இந்த கருப்பு நோய், சாம்பல் நோய் எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சிருது. ஆமாம். அது எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இருக்க வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் விவசாயிகள் அனைவரும் நேரடியாக பார்த்தீங்க. வெட்டி ரகம் எந்த அளவுக்கு வீரியமாக வந்து இருக்குது, வேறு ரகம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்குன்றத பார்த்தீங்க. அதே மாதிரி வெற்றியில் வந்து இலைச்சுருட்டு வைரஸோ மஞ்சள் நரம்பு தேமல் நோய் வைரஸோ வந்து எதுவுமே இல்லை. நம்ம வேறு ரகத்தில் வந்து நிறைய வந்து மஞ்சள் நரம்பு தேமல் நோயை நம்ம வந்து பார்த்தோம். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அதை பறிப்பு நின்று போகுது. இது இன்னும் வந்து 30 பறிப்பு ஆகிருக்கு. 20 பறிப்பு வந்து உறுதியாக வந்து உங்களுக்கு கடந்து வந்து பறிக்கும். ஸோ நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிற வந்து வெற்றி ரகத்தை வந்து நீங்கள் நம்பிக்கையோட பயிர் பண்ணுங்கள். வெற்றி பயிர் பண்ணுங்கள், வேணுனால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். आज के एपिसोड को देखने के लिए धन्यवाद। अगले एपिसोड में फिर मिलेंगे। स्टे ट्यून्ड।